Hello everyone, welcome to Endless Knowledge. நாம் இப்போல்லாம் அதிகமாக சாட் ஜிபிடியில் இருந்தோ இல்லை மற்ற ஏஐ ஜெனரேட்டர்ஸில் இருந்தோ நமக்கு தேவையான கண்டென்ட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஏஸ், இமெயில்ஸ், பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸ், வெப்சைட் ஆர்டிகல்ஸ், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஹோம்ஒர்க்ஸுக்கு தேவையான ஆன்சர்ஸ், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அப்படி ஜென்ரேட் பண்ணுற கண்டென்ட்டை ஒரு ஏஐ டிடெக்டர் ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடும் இந்த கண்டென்ட் 100% ஏஐ ரிட்டன் தான். இதனால் நிறைய பேர் பல விதமான ப்ராப்ளம்ஸை பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு ஏஐ எழுதின கண்டென்ட்டை ஹியூமன் எழுதின கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஏஐ டூல் தான் Humanizer.pro. ஓகே, ஸோ முதல்ல ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சர்ச்சில் Humanizer Proன்னு சர்ச் பண்ணி என்டர் கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய Humanizer.pro இந்த லிங்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்குள்ளே போயிடலாம். பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு யூஸ். அண்ட் சைட்டோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லாகின் பண்ணாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸோட லிமிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃப்ரீ லாகின்னா ஃப்ரீ பிளான்லேயே நமக்கு போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ கண்டென்ட்டை டிடெக்ட் பண்ணி ஹியூமன் ரிட்டன் கண்டென்ட்டாக நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா போதுமானது தான். ரெண்டாவது 3 விதமான மோட் பார்த்தீங்கன்னா இருக்குது. சிம்பிள், நார்மல், அட்வான்ஸ்ட் அண்ட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டில் இருக்கும். அண்ட் அட்வான்ஸ்டே நமக்கு பெட்டர் தான். சரி, இப்போது சாட் ஜிபிடியில் நமக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு சூப்பர் கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி 1000 கேரக்டர்ஸில் ஒரு ஷார்ட்டான டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா தேவை. ஜஸ்ட் இந்த கண்டென்ட்டை நாம் ஜென்ரேட் பண்ணலாம். ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டை இங்கேருந்து காப்பி பண்ணி ஏஐ டிடெக்டர்ஸில் நம்ம பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்போது இது எந்த அளவுக்கு ஏஐ ரிட்டன்னு டிடெக்ட் ஆகுதுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கப்புறம் GPT-0க்குள்ளே போயிடலாம். அண்ட் டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் ஃபார் ஏஐ. ஸ்கேன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த கம்ப்ளீட் கண்டென்ட்டும் 100% ஏஐ ஜெனரேட்டட் அப்படிங்கிறது ரிசல்ட் வந்தாச்சு. ஈவன் இன்னொரு ஏஐ டிடெக்டர்லையும் காப்பி பண்ண கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஸ்கேன் நவ் கொடுக்கலாம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 100% ஏஐ ஜெனரேட்டட்னு வந்தாச்சு. இப்போ நாம Humanizer Proக்குள்ள வரலாம். நம்ம காப்பி பண்ண அதே கண்டென்ட்டை Ctrl+V கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா செக் ஃபார் ஏஐங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம பேஸ்ட் பண்ண கண்டென்ட் கம்ப்ளீட்லி ஏஐ ஜெனரேட்டட் அப்படிங்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ நமக்கு இது ஹியூமன் கண்டென்ட், ஹியூமன் ரிட்டர்ன்டு கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா இது தேவை. ஜஸ்ட் இங்கே ஒரே ஒரு கிளிக் தான் ஹியூமனைஸ்ன்னு நம்ம கொடுத்தா போதும். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மீனிங் மாறாமல் நம்ம என்ன கண்டென்ட் எழுதணும்னு நினைக்கிறோமோ, என்ன கண்டென்ட்டை கொடுத்தோமோ அந்த மீனிங் மாறாமல், அர்த்தம் மாறாமல் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் எழுதுன மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துடும். அண்ட் இப்போது ஏஐ கண்டென்ட் ஹியூமன் ரிட்டர்ன் கண்டென்ட்டாக வந்திருக்கு இல்லையா? இதை இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் வேறு மாதிரி தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ரீட்ரை பண்ண முடியும். ஸோ நம்ம காப்பி பண்ணதை மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஏஐ டிடெக்டர்ஸில் கொண்டு போயிட்டு ஜஸ்ட் நாம் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணி இப்போ மறுபடியும் நாம் என்ன பண்ணலாம், இதை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் கீழே ஸ்கேன். அண்ட் இப்போ ரிசல்ட் பார்த்தோம்னா ஹியூமன் வந்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ்ட் பண்ணிவிட்டு சேம் ஸ்கேன் பண்ணுவோம். அண்ட் ரிசல்ட்டை கவனித்து பார்த்தோம்னா 100% ஒரிஜினல், அதாவது ஹியூமன் எழுதுனது தான், ஏஐ எழுதுனது கிடையாது. ஒருவேளை இன்னும் வேறு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ரீட்ரை கொடுக்கலாம். ஸோ அப்போ இன்னுமே பார்த்தீங்கன்னா சேம் கண்டென்ட் இன்னும் ஹியூமன் ரிட்டனாக இன்னும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக பார்த்தீங்கன்னா வரும். ஜஸ்ட் அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 100% இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான். நெக்ஸ்ட் ரீட்ரை கொடுத்து வந்த கண்டென்ட்டை இந்த வாட்டி பேஸ்ட் பண்ணும்போது பாருங்கள், வெறுமனே 2% தான் ஏஐ, 98% ஹியூமன் தான். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் நம்ம ஏஐ கண்டென்ட் எதை ஜென்ரேட் பண்ணாலும் சரி, அது ஏஐ டிடெக்டர்ஸில் டிடெக்ட் ஆகாதபடி ஹியூமன் ரிட்டன் கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு சைட் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, ஒரு டூல் வந்தாச்சு. இதை நாம் இனி ஈஸியாக பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியும். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தேவையில்லைங்கிற பட்சத்தில் இங்கேருந்து நீங்கள் இதை டெலீட் பண்ணிக்கவும் பார்த்தீங்கன்னா முடியும். அண்ட் முன்னாடியே நான் மென்ஷன் பண்ண மாதிரி ஃப்ரீ பிளான்லேயே நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் Humanizer.proவை யூஸ் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லையும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.